ஃபில்மி பீட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். 2024ஆம் ஆண்டு முடிய போது, நாளையிலிருந்து 2025 புது வருடம் தொடங்க போது. இந்த 2024ஆம் ஆண்டை பொறுத்தவரை தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான மாற்றங்கள் நடந்தது. நிறைய நல்ல நல்ல படங்கள் வந்தது, நிறைய பெரிய படங்களும் தோல்வி அடைஞ்சது. எப்படி இருந்தாலும் இந்த 2024 மறக்க முடியாத ஒரு ஆண்டாக மாறி இருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக ஒவ்வொரு வருஷமே நம்ம ஃபில்மி பீட் தமிழ் சார்பாக ஒரு போல் போடுறது வழக்கம், அதாவது ஓட்டு எடுக்கிறது. அதாவது 2024 சிறந்த நடிகர் யார், சிறந்த நடிகை யார், உங்களுக்கு பிடிச்ச சிறந்த படம் என்ன அப்படின்ற ஒரு ஓட்டு மக்கள்கிட்ட நாம் கேட்போம். அந்த வகையில் இந்த வருஷமும் நம்ம ஃபில்மி பீட் தமிழ் பேஜில், வெப்சைட்டில் அந்த ஒரு ஓட்டெடுப்பு நடந்துகிட்ருக்கு. ஸோ அதோட லிங்க்கை இந்த வீடியோ கீழே நான் பின் பண்ணுறேன். ஸோ அதில் சில முக்கியமான விஷயங்கள் நாம் நாமினேட் பண்ணியிருக்கோம். அது என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம ஃபில்மி பீட் தமிழ் வெப்சைட்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு டாப்பில் பெஸ்ட் ஆஃப் 2024 அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஒவ்வொரு கேட்டகரியாக இருக்கும். பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்ட்டு. அதில் பெஸ்ட் ஆக்டர் அப்படின்ற கேட்டகரியில் இருக்கக்கூடிய நடிகர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜா திரைப்படத்துக்காக விஜய் சேதுபதி, தி கோட் திரைப்படத்துக்காக விஜய், அமரன் படத்துக்காக சிவகார்த்திகேயன், தங்கலான் படத்துக்காக விக்ரம், கருடன் படத்துக்காக சூரி, லப்பர் பந்து திரைப்படத்துக்காக தினேஷ், ஸ்டார் படத்துக்காக கவின், ப்ளூ ஸ்டார் திரைப்படத்துக்காக அசோக் செல்வன், லப்பர் பந்து திரைப்படத்துக்காக ஹரிஷ் கல்யாண் மற்றும் லவர் படத்துக்காக கே மணிகண்டன். ஸோ இவ்வளோ பேர் இதில் நாமினேட் ஆகியிருக்காங்க. இதில் இப்போ வர அதிக ஓட்டு வாங்கியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஜய் அவர்கள் தான். கிட்டத்தட்ட 500 ஓட்டுகள் கிட்ட அவர் வாங்கி ஃபஸ்ட்டில் இருக்கார். ஸோ நீங்கள் இதில் யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கீழே அதில் போய் ஓட் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு இருக்கும். ஸோ அதில் யார் யார் நாமினேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அமரன் திரைப்படத்துக்காக சாய் பல்லவி, லப்பர் பந்து திரைப்படத்துக்காக ஸ்வாசிகா, ரகுதத்தா திரைப்படத்துக்காக கீர்த்தி சுரேஷ், டிமாண்டி காலனி 2 திரைப்படத்துக்காக பிரியா பவானி, ராயன் படத்துக்காக துஷாரா விஜயன், லப்பர் பந்து திரைப்படத்துக்காக அதே சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி மற்றும் கொட்டுக்காளி படத்துக்காக அண்ணாபென், நந்தன் படத்துக்காக ஸ்ருதி பெரியசாமி மற்றும் லவர் படத்துக்காக ஸ்ரீ கௌரி பிரியா ரெட்டி, ரோமியோ படத்துக்காக மிருனாளினி ரவி. ஸோ இவங்களாம் இருக்காங்க. ஸோ இதில் டாப்பில் இப்போ ஃபஸ்ட்டு ஓட்டில் அதிகம் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 350 ஓட்டுகள்கிட்ட வாங்கி சாய் பல்லவி ஃபஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இதுலேயும் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் போடலாம். அது கீழே வந்தீங்க அப்படின்னா கிரிட்டிக்கலி அக்ளைம்டு மூவி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த வருஷம் கிரிட்டிக்கலி இந்த ஒரு படம் அக்ளைம் ஆனது அப்படின்றது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற அந்த ஒரு படங்களை நீங்கள் இதில் ஓட் பண்ணலாம். ஸோ இதில் என்னென்ன படங்கள் தேர்வாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லப்பர் பந்து, அமரன், மெய்யழகன், வேட்டையன், வாழை, ப்ளூ ஸ்டார், கருடன், கேப்டன் மில்லர், லவர் மற்றும் கொட்டுக்காளி. ஸோ இந்த ஓட்டில் இப்போதைக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய திரைப்படம் அமரன் படம் தான் அதிக ஓட்டுகள் வாங்கி ஃபஸ்ட்டில் இருக்குது. அதே மாதிரி அறிமுக நடிகைகள், தமிழில் அறிமுகமான நடிகைகளில் 4 பேர் இருக்காங்க. லப்பர் பந்து திரைப்படத்துக்காக சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி, வாழை திரைப்படத்துக்காக திவ்யா துரைசாமி, நந்தன் படத்துக்காக ஸ்ருதி பெரியசாமி மற்றும் கொட்டுக்காளி படத்துக்காக அண்ணாபென். ஸோ இவங்க 4 பேரில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி தான் லப்பர் பந்து திரைப்படத்துக்காக. அது கீழே பெஸ்ட் டேரக்டர், இந்த வருடம் அந்த இயக்குநர்களில் சிறந்த டேரக்டராக நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ அதில் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடலாம்னு போடலாம். அதில் இருக்கக்கூடிய இயக்குநர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லப்பர் பந்து திரைப்படத்துக்காக தமிழரசன் பச்சமுத்து, அமரன் படத்துக்காக ராஜ்குமார் ஏசாமி, மகாராஜா திரைப்படத்துக்காக நித்திலன் சுவாமிநாதன், தி கோட் திரைப்படத்துக்காக வெங்கட் பிரபு, ராயன் படத்துக்காக தனுஷ், வேட்டையன் படத்துக்காக டிஜே ஞானவேல் மற்றும் தங்கலான் படத்துக்காக பா ரஞ்சித், வாழை படத்துக்காக மாரி செல்வராஜ், கருடன் படத்துக்காக துரை செந்தில்குமார் மற்றும் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்துக்காக தினகரன். இவங்க நாமினேட் இருக்காங்க. இதில் அதிக ஓட்டு வாங்கி இப்போ முன்னணியில் இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்குமார் பெரியசாமி தான் அமரன் திரைப்படத்துக்காக. ஸோ உங்களுடைய வாக்குகளை மறக்காமல் அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். அது கீழே வந்துட்டிங்கன்னா ஃபேவரட் ஆக்டர், அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பெஸ்ட் ஆக்டர் பார்த்தோம். இப்போ ஃபேவரட் ஆக்டர் ஆஃப் 2024 அப்படின்ற கேட்டகரியில் வந்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் விஜய், அஜித், அப்படி விஜய் சேதுபதி இப்படின்னு பலரும் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு லீடிங்கில் இதில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்போ நடிகர் விஜய் லீடிங்கில் இருக்கார். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடிகர் ரஜினிகாந்த் லீடிங்கில் இருந்தார். ஸோ உங்களுடைய வாக்கை மறக்காமல் இதில் நீங்கள் போட்டுருங்க. பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற அந்த ஒரு பிரிவில் அமரன் படத்துக்காக ஜிவி பிரகாஷ்குமார், வேட்டையன் படத்துக்காக அனிருத் ரவிச்சந்தர் மற்றும் கோட் படத்துக்காக யுவன் சங்கர் ராஜா, ராயன் படத்துக்காக ஏஆர் ரகுமான் மற்றும் லவர் படத்துக்காக ஷான் ரோல்டன், மகாராஜா படத்துக்காக அஜீஷ் பி லோக்நாத் மற்றும் வாழை படத்துக்காக சந்தோஷ் நாராயணன், ஜேபிபி படத்துக்காக டோனி பிரிட்டோ, இவங்கெல்லாம் நாமினேட் ஆகியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுலேயும் கிட்டத்தட்ட அமரன் படத்தினுடைய டீம் தான். ஜிவி பிரகாஷ் தான் அதிக லீடு ஓட்டு வாங்கி ஃபஸ்ட்டில் இருக்கார். அதே மாதிரி பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படின்ற கேட்டகரியில் மெய்யழகன் படத்துக்காக அரவிந்த் சுவாமி, மகாராஜா படத்துக்காக நட்டி, ராயன் படத்துக்காக எஸ்ஜே சூர்யா, கருடன் படத்துக்காக சசிகுமார், வாழை படத்துக்காக நம்ம கலையரசன் மற்றும் கேப்டன் மில்லர் படத்துக்காக சந்தீப் கிஷன், ப்ளூ ஸ்டார் திரைப்படத்துக்காக சாந்தனு பாக்யராஜ், ஜேபிபி திரைப்படத்துக்காக மாறன், இவங்கெல்லாம் நாமினேட் ஆகியிருக்காங்க. இதில் அதிக ஓட்டுகள் வாங்கி யார் ஃபஸ்ட்டில் இருக்கார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா,
இது மெய்யழகன் திரைப்படத்துக்காக அரவிந்த் சாமி அவர் தான் 200க்கும் 50 கிட்ட ஓட்டுகள் வாங்கி ஃபர்ஸ்ட்டில் இருக்கார். பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அப்படின்ற கேட்டகரி இருக்குது. ஸோ இதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோட் திரைப்படத்துக்காக ஸ்னேகா, வாழை திரைப்படத்துக்காக திவ்யா துரைசாமி, கருடன் திரைப்படத்துக்காக சுஷ்வதா மற்றும் ராயன் திரைப்படத்துக்காக அபர்ணா பாலமுரளி, ரித்திகா சிங் வேட்டையன் படத்துக்காக, அப்புறம் இஸ்மாத் பானு ரகுதாதா படத்துக்காக இருக்காங்க. இதில் யார் ஃபஸ்ட் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் கோட் திரைப்படம் தான் ஸ்னேகா வந்து அதிக ஓட்டுகள் வாங்கி ஃபஸ்ட் இருக்காங்க. பெஸ்ட் வெப் சீரிஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியும் இருக்குது இந்த 2024. நீங்கள் பார்த்த பெஸ்ட்டு வெப் சீரிஸ் எது அப்படின்னு. ஸோ அதில் நாமினேட் ஆகிருக்கக்கூடிய வெப் சீரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட், சட்னி சாம்பார், 5ஆம் வேதம், தலவெட்டியாம்பாளையம், தலைமைச் செயலகம், மை ஃபேவரட் ஹஸ்பண்ட், ஜேர்னி மற்றும் ஸ்னேக் அண்ட் லேடர்ஸ் போன்ற சீரீஸ் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சீரீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட் தான். இப்போ வரைக்கும் அது சீரீஸ் தான் அதிக ஓட்டுகள் வாங்கியிருக்கு. அதே மாதிரி பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்ற கேட்டகரியுமே இருக்குது. ஸோ இந்த விட நிறைய படங்கள் அதில் இருக்குது. இதில் அதிக ஓட்டுகள் வாங்கின திரைப்படமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் அமரன் திரைப்படம் தான். அமரன் திரைப்படத்துக்கு பிறகு தான் கோட் படம் அதிக ஓட்டுகள் வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான ஓட்டுகளை இப்போ வர அமரன் திரைப்படம் வாங்கியிருக்கு. அதுக்கு கீழே 160 ஓட்டுகள் கிட்ட கோட் திரைப்படம் வாங்கியிருக்கு. ஸோ அதே மாதிரி பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் மேல் அப்படின்ற கேட்டகரியில் ஏஆர் ரகுமான், ஹரிச்சரன், பிரதீப் குமார், யுவன் சங்கர் ராஜா, ஷான் ரோல்டன் இவங்க தேர்வாகியிருக்காங்க. அதே மாதிரி பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் ஃபீமேல் அப்படின்ற கேட்டகரியிலுமே சில பாடகிகள் தேர்வாகிருக்காங்க. ஸ்வேதா மேகன், சக்தி ஸ்ரீ அப்படின்னு நிறைய பேர். ஸோ அதுலேயும் உங்களுடைய ஓட்டுகளை நீங்கள் மறக்காமல் போட்டுருங்க. ஸோ அந்த ஒரு லிங்க், அந்த ஓட்டு போடக்கூடிய லிங்க்கை வந்து நான் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். மறக்காமல் போட்டு உங்களுக்கு யார் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தேர்ந்தெடுங்க. நன்றி, வணக்கம்.